இது ரெட் கலர் ட்ராகன் தான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். என்ன கலரில் வரும்னு தெரியல. ஆக்சுவலாக ஒசூர்லேருந்து ஒரு பக்கத்து வீட்டில் கொடுத்தாங்க. அவங்கக்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். இவ்வளோ பெருசு வந்துடுச்சு. 6 மாதம் ஆச்சு. லாஸ்ட்டு ஆகஸ்ட் செப்டம்பரில் வச்சது. இப்போது மார்ச் 6 மாதம் ஆச்சு. இவ்வளோ ஹைட் வந்திருக்கு. பார்ப்போம். டயர் தான் செட் பண்ணணும். இது எப்படி கட்டுறதுன்னு தெரியல. நாளைக்கு இதுதான் டாஸ்க்கு. டயர் கட்டிடணும். எங்கேயோ முளைச்ச பூசணிக்காய் செடியை கொண்டு வந்து வைக்கவும் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய காய் வந்திருக்கான்னு. இன்னும் பழுக்கலை. ஐ மீன் எல்லோ கலரில் வரல. இதில் இலையே இல்லை. ஆக்சுவலாக மொத்தமாகவே இந்த செடியில் ஒரு 10 இலை தான் இருக்கும். தெரியுதுங்களா? எங்கள் ஏரியா ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு தண்ணி இல்லாதனால. அதனால் செடி வளரல. ஒரே ஒரு காய் மட்டும் வச்சுருக்கு. எங்கள் லக்ஷ்மி உள்ளே மேய்ஞ்சிட்ருக்கா காட்டில். தெரியுதா யார் லக்ஷ்மின்னு? மேயரானாவே தெரிஞ்சிருக்கும். சிகப்பு கலர் லக்ஷ்மி மேயராலா? சிகப்பு கலர் இல்லை, ஆரஞ்சு கலர் லக்ஷ்மி மேய்ஞ்சிட்ருக்கா. எங்கள் தோட்டத்துக்கு ஒரு மங்கி வந்திருக்கு, பார்க்குறீங்களா? இவ தான் எங்கள் லக்ஷ்மி. 12 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின மாடோட இப்போ ரீசெண்டாக போட்ட பாப்பா கண்ணுக்குட்டி. ஆக்சுவலாக அந்த மாடு இன்னும் எங்கள் கிட்ட தான் இருக்குது. 12 வருஷமாக வச்சுருக்கோம். விற்கிறேன்னு சொன்னாவே அழ ஆரம்பிச்சிடும். எங்கள் வீட்டில் ஒரு மங்கி வந்திருக்கு எங்கள் தோட்டத்துக்கு, பார்க்குறீங்களா? நீங்கள் பாருங்கள், தேக்கு மரத்தில் ஏறிட்டு இருக்குது மங்கி. என் பையன்தான். மங்கி சேட்டை எல்லாம் பண்ணுறான். ஏய், அங்கே ஸ்ட்ரென்த் இல்லை தக்ஷித்மா, இறங்கு, கீழே இறங்கு. மிளகாய் காடெல்லாம் காஞ்சி போச்சு தண்ணி இல்லாமல். ஆக்சுவலாக இது அவ்வளோதான் மாறிடுச்சு. ஒரு 250 செடி வச்சோம் ஒரு 2 சென்டில். ஒரு 18-20 கிலோ மிளகாய் இருக்குது. ட்ரை மிளகாய் வந்து 20 கிலோ ஆயிருக்கு. அப்புறம் நாங்கள் ஓன் யூஸ்க்கு வந்து க்ரீன் சில்லி அப்பப்போ யூஸ் பண்ணிட்டோம். எங்களுக்கும் எங்கள் அத்தை வீட்டுக்கும் 250 செடி வச்சோம். அடுத்து இன்னொரு பெரிய பம்ப்கினை காமிக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி தான், இலை கம்மியாக தான் இருக்குது, தெரியுதுங்களா? பாருங்கள், இலை அதிகமாக வளரல. ஏன்னா தண்ணி இல்லாமல் ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. வாய்க்கா தண்ணி நின்னதுமே இங்கே தண்ணி எங்கள் ஏரியாவில் வந்து இருக்காது. கிணத்துலலாம் ட்ரை ஆயிரும். மாட்டு தீவனத்துக்கு மட்டும் கட்டுவாங்க. பாருங்கள், நம்ப மாட்டீங்க, இது வந்து வேற ஒரு இடத்துல ரோட்டு ஓரம் முளைச்ச செடி. இது சரி வச்சு பார்க்கலான்னு சொல்லி பிடுங்கிட்டு வந்த பம்ப்கின் செடி 2 இடத்துல வச்சேன். அங்கே ஒன்று, அது ஒரே ஒரு காய் தான் வச்சுது. இது 4 காய் வச்சது பறிச்சிட்டாங்க. இப்போ இது 4வது காய். ஒன்று இருக்குது. பானை சைஸில் வரும். நாங்கள் வரல, அவ்வளோதான். இந்த சைஸ் தான் வரும். இது வந்ததே பெரிய விஷயம். ரோட்டோரம் இருந்த செடியை பிடிங்கிட்டு வந்து வச்சது. எங்கள் அப்பா வந்ததுக்கப்புறம் கட் பண்ணிடலாம். எங்கள் லக்ஷ்மி காலையிலே கொண்டு வந்து விட்டாங்க. அது பாட்டுக்கு மேய்ஞ்சிட்ருக்குது. தேக்கு மரத்தை நல்லா கட்டி போட்டாங்க மதியம். அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டா திரும்ப அடுத்த மேட்சுக்கு. இனிமேல் ஈவினிங் வரையில் எங்கள் லக்ஷ்மி இங்கே தான் இருக்க போகிறோம். ஒய், மங்கி கீழே இறங்குது பாருங்கள். காட்டில் மங்கி இருந்து பார்த்துருக்கீங்க, வீட்டில் மங்கி பார்க்குறீங்களா? இதுதான் வீட்டு மங்கி. பம்ப்கின் பறிக்கிறியாடா? தாத்தா வரட்டுமா, நீ பறிக்கிறியா?
சம்மர் ஹாலிடேஸ்க்கு ஒண்டர்லா போகலான்னா ஒண்டர்லா வேண்டாம், என்னை தாத்தா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து என்ன சேட்டை பண்ணிகிட்டு இருக்குது பாருங்க மங்கி. வீட்டுக்கு போகலான்னா வரமாட்டேங்கிறா. நைட்டு ஃபுல்லாக விட்டால் கூட மேய்ஞ்சிட்ருப்பா போல இருக்குது. பச்சையை கண்டா ட்ரை ஆனதுனால பச்சை தீவனத்தை கண்டா வரமாட்டேங்கிறா. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் ஏரியாவே ஃபுல்லாக நெல்லாக இருந்தது. இப்போ வாய்க்காலில் மேட்டூர் டேம்லேருந்து வர தண்ணி எல்லாம் இப்போ ஃபுல்லாக ட்ரையாக இருக்குது. எல்லாம் பாதி பேர் பருத்தி தான் போட்டிருக்காங்க. அதே கிணறு இருக்கிறவங்களுக்கு தண்ணி இருக்குது. பாருங்க, என் அப்பா வராரு, 2 மாட்டை பிடிச்சிட்டு வராரு. My hero is coming.